வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நான் என்ன ஆஸ்பத்திரியா படுத்துக்கிறது வர சவிக்குமான்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோக்கெல்லாம் நான் பெருசாக மூஞ்சி வந்து காட்டியிருக்க மாட்டேன். காரணம் பெருசாக ஒன்றும் இல்லை, பண்ணுற விஷயத்த முகம் தெரியாமல் பண்ணணும்னு நினச்சேன். சில சம்பவங்கள் இப்போ கொஞ்ச நாளாக நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து என்னை அப்படியே தட்டி எழுப்பி உள்ளே இருந்த சிங்கத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்துருச்சு. அந்த நரம்பை ஆடி உள்ளே கொண்டு போயிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ரொம்ப வளரல, வளரக்கூடாது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி பாதாணி மரம், வேப்ப மரம் அதெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு கொய்யாக்காய் மரம் வாங்கிட்டு வந்தேன், கொய்யா செடி. அதை நட போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் நம்மளுடைய செடி, தெரியுதா? நல்லா இருக்குல்ல? இது வந்து ஒரு கொய்யாக்காய் மரம். இதுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பாதாணி மரம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதோட மிட் நைட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது, நான் ஃபுட் டெலிவரி ஒர்க் தான் பண்ணுறேன். நிறைய ட்ராவல் பண்ணி போகும்போது நிறைய நாய்கள் வந்து அடிபட்டு சாகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு உணவளிக்கிறதும் ரிஃப்ளெக்டிங் காலர் அந்த வீடியோவில் நான் காட்டுறேன். முடிஞ்சால் சைடில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கை போட்டு விட்றேன். ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பொருள் வாங்கி உங்களோட வீட்டு நாய் அல்லது தெருநாய், நீங்கள் சாப்பாடு போட்டு ஃபீட் பண்ணுற உங்களுடைய தெருநாய்களுக்கு அதை தயவு செஞ்சு மாட்டுங்க. ஏன்னா உயிரிழப்புங்கிறது மனுஷனுக்கும் நாய்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உயிரிழப்புகளை குறைக்கணும், விபத்துக்களும் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்கா ஃபேஸு? என்னடா அங்கங்கே ஒயிட்டு போடுது? ஐயோ, நமக்கு ஏஜ் ஆகி போச்சா? வயசாகிட்டு இருக்கா? சரி, பார்ப்போம். சட்டை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அழகண்டா. என்னடா உம்மா கொடுக்குற?